பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவாதி தேவனாகிய கர்த்தரையே நம்பி இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவர் இயேசு. இந்த நாளிலே கூட பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். வியாதிகள் பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். பண தேவைகளோடு நீங்க இருக்கலாம். அவமானப்பட்ட நிலையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். இந்த சூழ்நிலையை எப்படி மாறும், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி மாறும் என்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ரூத்தின் புத்தகத்துல 1வது அதிகாரத்துல நகோமி சொல்லும்போது சொல்லுகிறாள், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டான், என்னை நகோமின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுகிறாள். இந்த நாளில கூட உங்களுடைய நிலைமை கூட கசப்பான வாழ்க்கை, எல்லாவற்றையும் இழந்த வாழ்க்கை. தேவன் தான் என் வாழ்க்கையில இவ்வளவு கசப்பையும் இவ்வளவு போராட்டத்தையும் கொடுத்துட்டான்ற நினைவுகளோடு கூட நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லை, அப்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவன் இல்லை. நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். அந்த பிரயாணத்துல நகோமிக்கு தெரியாது, அவள் கடந்து வந்த பாதைகளில தேவன் கூட இருந்ததினாலே அவளுடைய துக்கத்தை, அந்த கசப்பை, அந்த மாறாவை மதுரமாய் மாற்றினவர் தேவன் என்பது. அதற்கு பிறகுதாக அவள் அதை அனுபவித்த போதுதான், அதை ருசித்த போதுதான் தெரிந்து கொண்டாள் தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்றினதை. இன்றைக்கும் நீங்க கடக்கிற சூழ்நிலையில தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவர் என்பதை விசுவாசிங்க. மாறாவை நோக்கி தேவ ஜனங்கள் வந்தபோது, வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் கடந்த போது மாறாவை சந்தித்தார்கள். அங்க தண்ணீர் இருந்தது. உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை நீங்க நினைக்கிற வேண்டுகிற காரியங்களை பெற்று கொண்டு இருக்கலாம். நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கலாம், நல்ல வேலை கிடைத்திருக்கலாம், நீங்க நினைத்த பொருட்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். ஒருவேளை அதுவே இன்றைக்கு பிரச்சனையாய் மாறி இருக்கலாம். மாறாவில தண்ணீர் இருந்தது, ஆனா அது குடிக்க முடியாததா இருந்ததா, கசப்பா இருந்ததா. அந்த கசப்பான மாறாவை மதுரமாய் மாற்றினவர் தேவன். உங்க வாழ்க்கையில எந்த பகுதி கசப்பா இருக்கிறதோ, எந்த பகுதி குறைவு நிறைந்ததா இருக்கிறதோ, எந்த பகுதியில சந்தோஷம் இல்லையோ, அதை இன்றைக்கு மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கானவூர்ல தண்ணீர் இருந்தது, அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் இயேசு. காலியான அந்த பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்பி அந்த தண்ணீரை திராட்சரசமாய் தேவன் மாற்றினதை அறியாமலே இருந்தான் மணவாளன் அந்த கல்யாண வீட்டுல. இன்றைக்கு கூட நீங்கள் அறியாததை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத சந்தோஷத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். இது எப்படி நடக்கும் என்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். தேவனால எல்லாம் கூடும், அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது எழுதுகிறார், சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளை, ஒருவேளை வயதான பெற்றோரை உடைந்து போயிருக்கிறீங்களா? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதை எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் உலக பிரகாரமான சந்தோஷமா இருந்தாரா என்பது கேள்வி. சிறைச்சாலையில இருந்து சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னார். ஏனென்று சொன்னார், சிறைச்சாலை பவுலை பாதிக்கவில்லை. இயேசு கொடுத்த அந்த மனமகிழ்ச்சி, சந்தோஷம் பவுலுக்குள்ளாய் இருந்ததுனாலே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிற, நீங்க நம்புகிற அந்த இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். தேவைகள் எல்லாம் சந்திப்பார். மாறா போல் இருந்த நகோமியுடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து மிகப்பெரிய ஆசீர்வாதமான சந்ததியாய் கிறிஸ்து வந்து அந்த சந்ததியில பிறக்கும்படி செய்தார்.
அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. கசந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். மாற்ற வல்லவர் இயேசு என்பதை நம்புங்க, விசுவாசிங்க, சந்தோஷமாயிருங்க. காட் பிளஸ். காட் பிளஸ்.